பிறகு கடல் கடந்து இலங்கை நாட்டின் மீது போர் தொடுத்து சென்றாராம் கரிகால சோழன். இலங்கை தேசத்தை முழுவதுமா கைப்பற்றிய சில மன்னர்கள்ல கரிகால சோழனும் ஒருத்தர். அங்கும் தன்னுடைய புலிக்கொடியை நாட்டியிருக்காரு. 8 திக்கும் கரிகால சோழன் வாழ்க என்று முழங்கும் வண்ணம் தான் பல்வேறு வெற்றிகளை கண்டிருக்காரு கரிகால சோழன். இத்தனை வெற்றிகளை குவித்த பின்னாடியும் குறுநில ஆட்சியாக இருந்த சோழர்களுடைய அரசு மிகப்பெரிய பேரரசாக காஞ்சி மற்றும் காவிரி வரை விருந்திருக்கு. அப்போ கரிகால சோழனுக்கு ஒப்பாக யாருமே இல்லை. அவருக்கு மிகுதியாகவும் யாரும் இல்லை. அவருக்காக ஒரு வரலாறை அவரே உருவாக்குனாரு. கரிகால சோழன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த உலகத்துல அவருடைய வீர வரலாற்றை பேச வச்சிருக்காரு. நாமும் அதையே பேசிக்கிட்டு இருக்கோம். அவருடைய வீரத்திற்கு கிடைத்த அடையாளம் தான் இந்த வரலாறுன்னு சொல்லலாம். இலங்கையில போர் தொடுத்து வென்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா 12,000 சிங்கள வீரர்களை கைதிகளாக பிடித்து வந்து கல்லணை கட்டும் பணியில ஈடுபடுத்தி இருக்காரு. பறந்து விரிந்து ஓடிக்கொண்டிருக்கும் காவிரி நதிக்கு மிகப்பெரிய கல்லணை எழுப்பியிருக்காரு. பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் அந்த கல்லணை நம்முடைய பயன்பாட்டில் இருக்கு. அதுபோக நம்முடைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா திகழுது. உலகத்தார் நம்முடைய தமிழர்களை பார்த்து வியந்து நிற்கும் கட்டிடக்கலைகள்ல ஒன்றான கல்லணையும் இப்பையும் பார்த்தீங்கன்னா வரலாற்று புகழ் பெற்றதுன்னு சொல்லலாம். இத்தனை பெருமைக்கும் நம்ம எல்லாம் உரித்தாக்கியவர் தான் பார்த்தீங்கன்னா மாமன்னன் கரிகால சோழன். அந்த காலத்து பழமையான முறையில காவிரி கல்லணை கட்டப்பட்டுச்சு. வெட்டப்படாத வலிமையான கற்களை கொண்டு கல்லணை எழுப்பினாங்க.